ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமே சீரிஸான த டெய்லி லைஃப் ஆஃப் மிடில் ஏஜ் ஆன்லைன் ஷாப்பர் இன் அனதர் வேர்ல்ட் அனிமையோட சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனல்ல கொஞ்ச நாள் வீடியோஸ் எதுவுமே ரெகுலரா வந்திருக்காது, பட் இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா வந்துடும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோட் குழப்பலாம். இப்போ நம்ம ஹீரோவும் மேரியோட அப்பாவும் அந்த பூ இருக்கிற இடத்த தேடி தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பூ இருந்தால் தான் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவங்க 2 பேருமே போயிட்டு இருக்காவும். அதுலேயும் குறிப்பா அந்த பூவோட சீடு இருந்தால் தான் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவங்க தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கவும், அப்போ யாரோ இவங்களை நோக்கி வர மாதிரி உங்களுக்கு தோணவும். யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட அது பாப் கேட் தான். இவ்வளோ தூரம் தனியாக எனக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப் கேட் கூட விளையாண்டுக்கிட்டு இப்போ அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு கெமிச்சி, எனக்கு 40 வயசு ஆகுது. நான் ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கவும் நான் இந்த ஒரு வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டேன். இந்த வேர்ல்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எனக்கு நிறைய பிரச்சனை வரதுனால நான் வில்லேஜ் மாதிரி இன்னொரு வேர்ல்டுக்கு வந்தேன். அங்கே தான் நான் புதுசாக ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணேன். இங்கே தான் ஹனியும் மேரியுமே ஃப்ரெண்ட் ஆனாங்க. இப்படி தான் இப்போ அந்த பொண்ணுக்கு ஃபீவர் வந்திருக்கிறதுனால மெடிசன் தேடி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இங்கே தான் அந்த பூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஒரு போட் எடுத்துட்டு வந்து கரெக்டாக அந்த பூ இருக்க இடத்த வந்து கண்டுபிடிக்கிறான். இப்போ அந்த பூவோட விதையை எடுத்து அந்த பொண்ணோட அப்பா கிட்ட கொடுத்து இதை எடுத்துட்டு போய் மேரி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லவும், ஆனால் அதுக்குள்ள அந்த பூனைக்கு ஏதோ ஒரு டேஞ்சர்ஸ் வர மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகவும், அதுவும் பயங்கரமா கத்தவும் என்னன்னு சொல்லி சுற்றி பார்த்தா இவங்களை சுற்றி பார்த்தா எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் வந்து நிற்கிது. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு பரவாயில்ல இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஐட்டம் பாக்ஸ்லேருந்து 2 ஸ்குவாட் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபயர் ஒர்க்ஸ் எடுத்து அந்த மான்ஸ்டர்ஸ் மேலே போடவும் அதுவும் அங்கேயே தெரிச்சு ஓடுது. ஆனால் பார்த்தா இன்னும் கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோ சுற்றுப்படவும் அங்கே பக்கத்தில் மரத்து மேலே பார்த்தா அந்த 2 பேர் வில்லத்தமாக சிரிச்சு அவங்க 2 பேர் தான் நிற்கிறாங்க. ஏன்னா இந்த மாஸ்டர்ஸ் வரதுக்கான காரணமே இவங்க தான் ஒரு ஃப்ளூட் மாதிரி வச்சு அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண அந்த பாப் கேட் டக்குன்னு போயிட்டு அவனை கொடூரமா கிடைக்கவும் அந்த ஃப்ளூட்டும் கீழே விழுகுது. இப்போ அவங்க 2 பேருமே அந்த ஃப்ளூட்டை தேடிட்டு இருக்கவும் டக்குன்னு மேரியோட அப்பாவும் டக்குன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன தான் அவன் அந்த ஃப்ளூட்டை ஊதி பார்த்தாலும் எந்த மாஸ்டருமே கண்ட்ரோல் ஆக மாட்டேது. எல்லா பீஸ்ட்டுமே தெரிச்சு ஓடவும் இதனால அந்த உல்ஃப் எல்லாமே தெரிச்சு ஓடுது அப்படின்னு பார்த்தா, ஏன்னா பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய ஒரு பியர் மாஸ்டர் வர்றது பார்த்துட்டு தான் அந்த மாஸ்டர் எல்லாமே ஓடி இருக்கு. அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் டக்குன்னு வரவும் அந்த பாப் கேட்டும் போயிட்டு அந்த பியர் மாஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும் ஏகப்பட்ட பட்டாசு டக்குன்னு தூக்கி போடவும் அதுவும் வாயில பிடிக்கவும் வாயில பயங்கரமா வெடிக்கவும் அந்த மாஸ்டருமே எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு நிக்குது. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட ஐட்டம் பாக்ஸ்ல டக்குன்னு புல்ட்ரஸ் எடுத்து வந்து அட்டாக் பண்ணவும் அந்த மாஸ்டர் கீழே விழுக்குது. இப்ப நம்ம ஹீரோ அதை கேப்சர் பண்ணி அவனோட போர்ட்டலுக்குள்ள வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம ஹீரோவும் இது எல்லாத்துக்குமே காரணமான அந்த ஒரு ஆளுக்கிட்டயுமே வந்து நின்றுட்டு இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோவும் சம வேகமா வந்து மேரிக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா இப்ப அவன் நல்லா இருக்கா, அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு கிராணி சொல்லவும், கெமிச்சி உங்களுக்கு ரொம்ப நன்றி, கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லைனா எங்களால் மேரியை காப்பாற்றிருக்க முடியுமா தெரியல, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் மற்றவங்களை காப்பாற்றுற மாதிரி டைப்பான ஆள் கிடையாது, ஆனால் இதுவுமே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ மேரியோட அப்பாவும் அவங்களை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் இப்போ ஃபாரஸ்ட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அது யாருன்னு பார்த்தா அது ஒரு டாக் மேன் தான். அவன் கிட்ட நான் ப்ராமிஸ் வாங்கிட்டு அவனை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மேரியோட அப்பாவை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வில்லேஜில் இருக்கிறது பிரச்சனையா இருக்கும், நீங்கள் மட்டும் இந்த வில்லேஜை விட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கம்மியாயிடும் அப்படின்னு சொல்ல அதுக்கு மேரியோட அப்பாவும் அதை பற்றி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னால் பேலியாவுக்கு போக முடியாது, ஏன்னா பக்கப்பாவும் பேலியா கூட தான் கனெக்டடாக இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அப்போனா நீங்கள் நோஸ் பாலுக்கு போகக்கூடாது, ஏன்னா அது இப்போ தான் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஒரு வில்லேஜ், கண்டிப்பாக நீ அங்கே போனால் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு நாங்கள் கில்டில் பேசி உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கவர்மெண்ட்டுக்காக என்னென்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறத நாங்கள் கில்டில் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக அப்போ நான் அப்படியே பண்ணிடுறேன், பட் கண்டிப்பாக இதை பற்றி நான் என்னோட ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரவும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பீஸ்ட் கேட்டு பயங்கரமாக கத்திட்டு நீ என்னை விட்டுட்டு ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்க, நானும் வந்து ஃபைட் பண்ணி தான் ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லவும் நான் அதுக்காக ஒன்றும் விட்டுட்டு போகல, ஏன்னா அனிமோடியோ இங்கே தனியாக விட்டுட்டு போக முடியாது, அதுக்காக தான் ஒன்று விட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ அவளும் சரி ஓகே அப்படின்னு சமாதானம் ஆகிறா. இப்படியே நாட்கள் போகவும் மேரியோட ஃபேமிலி அந்த வில்லேஜ் காலி பண்ணிட்டு வேற ஒரு வில்லேஜ்க்காக மூவ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவா அவங்க போகிறத பார்த்துட்டு இருக்கவும் அப்போ பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கும் ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கவும் யாராவதுன்னு பார்த்தா அதே டாக்குமெண்ட் தான். நம்ம ஹீரோவும் இப்போ பக்கத்தில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும் அப்போனா குரூட்டனோட ஃபேமிலி இந்த வில்லேஜை விட்டு போகிறாங்களா, முதல்ல நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கே தெரியும் குரூட்டனோட ஃபேமிலிக்கு எதிராக எத்தனை பேருக்கு பார்க்க இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சேஃபாக இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்புறான். இவனை எப்படி நம்புறீங்க, இவனை பார்த்தாலே மோசமான மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்படவும் நம்ம ஹீரோவும் கண்டிப்பாக அவன் தப்பு பண்ண மாட்டான், ஏன்னா அவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவன் போயிட்டு இருக்கவும் ஒரு நிமிஷம் நீ எங்கே போகிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு அவனும் இதுக்கப்புறம் என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது, இருந்தால் கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை வரும், நான் இந்த வில்லேஜை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்புறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அட்வென்ச்சர் கில்டில் வந்து அவன் தோக்கடிச்ச பேர் எடுத்து வந்து காமிக்கவும் அந்த அட்வென்ச்சர் கில்டில் ஒர்க் பண்ணுறவனும் அந்த பேரை பார்த்துட்டு இது ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். இதை கண்டிப்பாக தனியாக ஒரு ஆளால் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவன் கேட்கவும் நம்ம ஹீரோவும் இல்லைப்பா நான் லக்கில் தான் தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு எனக்காக இந்த மாஸ்டரை விட்டு உங்களால் அந்த மேஜிக் ஸ்டோன் எடுத்து தர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு அந்த அட்வென்ச்சர் கில்டில் ஒர்க் பண்ணுறாலும் இது ரொம்ப பெருசாக இருக்கு, ஸோ இதை வெட்டி முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடும், நீங்கள் ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் இப்போ அங்கேருந்து கிளம்புறான்.
இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கப்போம் இப்போ யாரோ ஒரு ஆளு தான் காமிக்கிறாங்க. அம்மா நீங்க எதுக்காக அஸ்டாண்டியாவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அது நான் ஒரு பர்சனை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்றா. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, இங்க இருந்தா நான் கண்டிப்பா மாட்டிப்பேன், முதல்ல நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறா. இந்த பக்கம் பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட உடம்பு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவை இப்ப பயோடீசல்ல இருந்து டீசல் தனியா செப்பரேட் பண்ணிட்டு இருக்கான். வாங்கிட்டு வந்த மிஷின் மூலயமா நான் நார்மலா டீசல் வாங்கணும்னா கண்டிப்பா 3000 தேவைப்படும். ஆனா இப்ப எனக்கு இப்ப ஒரு 300 தான் செலவாகுது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப ஹாப்பி ஆகுறான். இப்ப அப்படியே ஈவினிங் ஆகவும் நம்ம ஹீரோ நான் டவுனுக்கு போயிட்டு வரேன் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த பாட்டிமாவை மீட் பண்ணி கிரிமோயரை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோ வாங்குற கிரிமோயர்ல ஒரு வித்தியாசமான ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோனை பத்தி தான் பாட்டிமாவும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டோன் இருந்தா தான் உன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், இந்த ஸ்டோன் தான் அந்த புக்கோட லிங்க் ஆயிருக்கும், ஸோ பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அட்வென்ச்சர் கில்டில் போயிட்டு அந்த பியர்ட்டேருந்து இந்த மேஜிக் ஸ்டோனை வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போய் அட்வென்ச்சர் கில்டில் கொடுத்து அதுக்கான காசையும் வாங்கிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணிக்கிட்டே இருக்கு. யாராதுன்னு பார்த்தா டக்குன்னு வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சிடுறாங்க. பார்த்தா அது நம்ம பிரிமுலா தான். ஏ பிரிமுலா நீ என்ன இங்கே பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க எதுக்காக அந்த வில்லேஜ் விட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு அவ கேட்கவும், அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னால உங்க மேல ஒரு ட்ரேடிங் கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா இது ஒண்ணு நீ கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிக்கவும், நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நம்ம இதை பத்தி இங்க பேச வேணாம், வேற எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு பிரிமுலாவும் அப்புறம் நான் தங்கி இருக்க ஹோட்டலுக்கு வாங்க நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறோம். கமிச்சு உங்களால தான் எங்களோட ஃபேமிலிக்கு இப்போ ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இப்போ அவளும் டக்குன்னு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண எல்லா விஷயத்தை பத்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்படித்தான் நாங்க இவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கோம், கண்டிப்பா நீங்க இல்லைனா இது நடந்திருக்காது, அப்புறம் என்னோட உயிரை கூட நீங்க காப்பாத்திருக்கீங்க, நீங்க எதுக்காக எங்களை விட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், சரி பழைய விஷயத்தை பத்திலாம் பேச வேணாம், நான் கேள்விப்பட்டது உண்மையா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு அவளும் அது கண்டிப்பா ரூமர் இல்ல, அது உண்மைதான், மேரேஜ் ஆகிற கிட்ட போய் நான் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வரவும், அதை பின்னுங்க ஆமா நீங்க எதுக்காக அந்த பாட்டிமா கிட்டயும் அந்த மேஜிக் கிட்ட கூட சொல்லாம வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோவும் நான் கண்டிப்பாக அவங்க கிட்ட நான் இந்த வில்லேஜை விட்டு போகிறேன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஒத்துருக்க மாட்டாங்க, என்னால் ஏன் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்டலாம் சொல்லிடு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போக மாட்டேன், அப்படி போனாலும் உங்க கூட தான் போவேன் அப்படின்னு பிரிமுலா சொல்லவும், பிரிமுலாவும் ரொம்ப இடத்து கலைஞ்சி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு தான் நம்ம ஹீரோ இந்த வில்லேஜில் இருக்காங்கிறதே கண்டுபிடிச்சிருக்கா. நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாமல் எம்மளோட ரூம் போய் பார்த்தா அது ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ அவங்க 2 பேருமே ஒன்றா இருக்குங்க. இப்படி அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவை எம்லாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரான். அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ வந்துட்டான் அப்படின்னு வந்து பார்த்தா பின்னாடி எம்லா வரதை பார்த்துட்டு அவங்க 2 பேருமே கொஞ்சம் சோகமாகவும், இதை பார்த்த எமலாவும் ஆமா இவ இங்க என்ன பண்றா, அப்புறம் அந்த குட்டி பொண்ணு அவளும் இங்கே தான் இருக்காளா அப்படின்னு கேட்கவும், அவ தான் நான் இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சு வந்தா, நான் ஒன்னும் அவளை கூப்பிடலப்பா, அப்புறம் ஆனமணி அவள் ஒரு குட்டி பொண்ணு அவளை எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை என் கூட தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு ஆனிமணியும் அவங்க எப்பனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே தங்க போறாங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படி இல்லை அவங்க இதுக்கப்புறம் நம்ம கூட தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்ல, அப்பனா சரி கமிச்சு இதுக்கப்புறம் நீங்க வேற யாரையும் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து எமலாவும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கோவப்படுறேன். இப்போ இந்த பூனை அந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஹீரோ எமலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா, ஆனால் அந்த பூனைக்கு நம்ம எமலாவை பிடிக்கவே இல்லை, இதனாலே அவ்வளோ சோகமாகவும் நம்ம ஹீரோ தான் போய் சமாதானப்படுத்துறான். இப்படியே அவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க, ஜாலியா குளிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கிரிமோயர் எடுத்து மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கவும், ஆனால் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுற இந்த மேஜிக்குமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த கிரிமோயர் எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பெருமளாத விற்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இப்போ அந்த குட்டி பொண்ணு டக்குன்னு அந்த கிரிமோயர் எடுத்து ஒரு ஃப்ளேம் மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேம் மேஜிக்கை யூஸ் பண்ண ஒரு பயங்கரமான ஃப்ளேம் மேஜிக் கிரியேட் ஆகுது. அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் கதை சும்மா வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கிறதுனால என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் மான்வால மீட் பண்ணலாம்.